ஒரு போட்டோல வந்து இவ ஃபுல் ஹேண்ட் போட்டோ கொடுத்துருக்கு ஆக்சுவலா. பட் அதுக்கு வந்து அவுட்புட்ல பார்த்தா இந்த टैटू இருக்கு. आप ये इमेज देख पा रहे हैं स्क्रीन पे जो मैंने जेमिनी में अपलोड की थी. इन दिस आई एम वेयरिंग वन ग्रीन कलर का फुल स्लीव सूट एंड देन आई फाउंड दैट इसमें मेरे ब्लैक लेफ्ट हैंड पे एक मोल है. सो இதுல வந்து இல்லை நான் சென்ட் பண்ணவே இல்லை, யாருக்கும் சென்ட் பண்ணல, எங்கேயும் பண்ணல அப்படின்னா கூட உங்கள் ஃபோனில் வச்சிருந்தீங்கனாலே அதை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ புதுசாக ஒரு ஃபோன் வாங்கும் போது அந்த எண்ட் யூசர் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்னு ஒன்று கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபோனில் எல்லாமே ஆப்ரேட் பண்ணுவோம். ஸோ ஆப்ரேட் பண்ணும்போது பை டிஃபால்ட் எல்லா டேட்டாவும் நம்ம அவங்க கிட்ட சப்மிட் பண்ணிடுறோம், அதுக்கான காப்பி ரைட்ஸும் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதை வச்சு அவங்க ஜென்ரேட் பண்ணுறாங்க. கூகுளோட இந்த லேப் வந்து மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா தேர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் AGI, ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்க்காக தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கான சோர்ஸ் அவங்களுக்கு நிறைய தேவைப்படுது. ஸோ இன்புட்ஸ் நிறைய தேவைப்படுது. அந்த நியூரல் லிங்க் டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்புட்ஸ் நிறைய தேவைப்படுது. அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணி எல்லாருமே அதை ட்ரெண்டிங் ஆக்குனாங்க. நிறைய இன்புட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சு அந்த AGIக்கு அவங்க ஸோ உங்கள் ஃபேஸ் அப்படின்றது ரெகனைஸ் எப்படி இருக்குன்னா இந்த ரெண்டு கண்ணுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்ன, கண்ணுக்கும் மூக்குக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் என்ன, இங்கிருந்து மூக்குலேருந்து வாய்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ், இதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா கேப்சர் பண்ணுறாங்க. நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அதே டிஸ்டன்ஸ் தான் இருக்கும், வளர்ந்ததுக்கு அப்புறமா அதே டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை வச்சு இவங்க யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி இதுக்கு மேட்சிங்கான ப்ரொஃபைல் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்க வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ். ஸோ ஒரு பொண்ணோட வந்து மச்சம் அங்கே தெரியுது, பட் நான் வந்து தெரியாத மாதிரி ஒரு ஃபோட்டோ கொடுத்தாலும் மச்சம் தெரியுது அப்படின்ற மாதிரி அதை ரெண்டர் பண்ணி கொடுக்குது. இது நெக்ஸ்ட் லெவல் AGIயில் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணோட புகைப்படத்தில் இது காட்டலாமா காட்டக்கூடாதுன்னு அது சிந்திக்கும். அந்த சிந்திக்கிற தன்மை வர்றதுக்கு தான் நெக்ஸ்ட் லெவல். அதுக்காக தான் இப்போதைக்கு இன்புட்ஸ் இதில் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரிலாம் எடுக்கணும் அப்படின்றது இது ஒரு ட்ரையல் வெர்ஷனாக தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதோட நெக்ஸ்ட் வெர்ஷனுக்கு நம்ம வந்து இன்னும் லைக் சிம்பிளாக சொன்னோம்னா நம்மள பலிகடாவாக யூஸ் பண்ணி இன்கேஸ் இந்த இது ரிலேட்டடா ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இதனால ஒருத்தர் பாதிக்கப்படுறாரு அப்படின்னா அவரோட கன்சர்ன் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? இந்தியாவில் புதுசாக ஒரு சட்டம் இருக்கு, ஓகேங்களா, டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒரு சட்டம் வந்திருக்கு. அந்த சட்டத்துக்கு தனியாக வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கோர்ட்டும் ஃபார்ம் பண்றாங்க. கோர்ட் வந்துகிட்டு இருக்கு இப்போ. ஆனா ஆல்ரெடி ப்ராசஸ்ல இதெல்லாம் யூசேஜ்ல வந்துருச்சு இல்லையா? இப்போ நடக்குது அப்படின்னா இப்போ நடக்குது அப்படின்னும் போது இப்போதைக்கு நம்மளுக்கு சொல்யூஷன் அப்படின்னு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். பட் அது பெரிய ரியாக்ஷன் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. யாரோ ஒருத்தரை பற்றி நம்மளுக்கு வேணும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா உங்களுக்கு தெரிஞ்சது உங்களோட க்ளோஸாக இருக்கவங்களுக்கு தெரியறத விட வந்து பார்த்தீங்கன்னா கூகுளுக்கு உங்களை பற்றின அதிகமான இன்ஃபர்மேஷன் தெரியும். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, எந்த டைமில் எப்படி இருப்பீங்க, காலையில் எப்படி இருப்பீங்க, மத்தியானம் எப்படி இருப்பீங்க, ஈவினிங்கில் எப்படி இருப்பீங்க அப்படின்ற அந்த கேரக்டர் மூட் செட்டிங்ஸ் வரைக்கும் தெரியும். ஏன்னா பிகாஸ் நம்ம கையோட ட்ராவல் பண்ணுறது தான் நம்ம மொபைல். இன்கேஸ் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தேவை அப்படின்னும் போது ஒரு ரோபோட்டை கிரியேட் பண்ணி இதை வந்து இன்ஃபியூஸ் பண்ணலாம். அதுக்கு உங்கள் கேரக்டர் கம்ப்ளீட்டாக அதுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதுதான் வந்து இன்னும் லைக் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லைஃப். சார், கடந்த ஒரு வாரமா வந்து பயங்கர பேசு பொருளா இருக்கிறது, ட்ரெண்ட்ல இருக்கிறது இந்த ஜெமினி AI அப்படின்ற ஒரு AI சார்ந்து அது தரக்கூடிய போட்டோஸ் தான் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. இது ஆபத்துன்னு சில பேர் சொல்றாங்க. உண்மையிலேயே ஆபத்து தான்? ஆபத்து நம்ம சொல்ல முடியாது, இட்ஸ் அ ஃபேண்டசி அப்ளிகேஷன். ஸோ ஆபத்துன்றது எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா லைக் நம்ம கொடுக்காத ஃபோட்டோவை அதில் வந்து காமிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் தான் சொல்கிறீங்க. பட் இதனோட ஃபண்டமெண்டல் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ஆபத்தா இல்லையான்றதை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஜெமினி AI வந்து இது எதை வச்சு டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா கூகுள் டீப் மைண்ட்னு அவங்க ஒரு தனியாக ஒரு லேப் வச்சுருக்காங்க. ஸோ இட்ஸ் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லேப் ஃபார் AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு அவங்க தான் வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2010 வந்து டீப் மைண்ட் டெக்னாலஜிஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது. அதுக்கப்புறம் 2023 ஏப்ரலில் இந்த டீப் மைண்ட் டெக்னாலஜி கூகுளில் அதே மாதிரி ஒரு ரிசர்ச் அண்ட் லேப் 2011 ஃபார்ம் பண்ணாங்க. தட்ஸ் கால் கூகுள் பிரைன் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே. இது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி 2023 ஏப்ரலில் புதுசாக வந்து கூகுள் டீப் மைண்ட் அப்படின்னு ஒரு ரிசர்ச் லேப் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த டீப் மைண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா கூகுளோட எல்லா ப்ராடக்ட்ஸையும் அதை மர்ஜ் பண்ணும். கூகுளோட எல்லா ப்ராடக்ட்ஸ்லேருந்து எடுக்கிற ரிசோர்ஸையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து அசம்பிள் பண்ணும். ஸோ அசம்பிள் பண்ணி அதன் மூலிமா நம்ம எதை டெவலப் பண்ணாலுமே வந்து அழகாக அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அதுக்கான ஒரு லேப் தான் அது. ஸோ இப்போ கூகுளோட ப்ராடக்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தட்ஸ் கூகுள் ப்ராடக்ட். அதை தாண்டி கூகுளோட சோஷியல் மீடியாஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வந்து யூடியூப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இது எல்லாமே கூகுளோட ப்ராடக்ட்ஸ். இதுக்குள்ளே இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுத்து இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் டீப் லேர்னிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த டீப் லேர்னிங் பண்ணுறது தான் அதனோட வேலை. ஸோ டீப் லேர்னிங் பண்ணி அதுக்கப்புறம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கில் அந்த டீப் லேர்னிங்கில் கற்றுக்கிட்ட விஷயத்தை எல்லாத்தையுமே திருப்பி அதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறது. ஸோ இதுதான் அந்த டீப் லேர்னிங்கும் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ இந்த AI அப்படின்றது இப்போ நம்ம பேசிக்கூட AI அப்படின்றது எதை வச்சு ஒர்க் ஆகுது அப்படின்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடியூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த உள்ள கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதன் மூலிமா ஒரு எக்ஸிக்யூஷனை கொண்டு வருது. அதுதான். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் ஆண்ட்ராய்ட் ப்ராடக்ட்ஸ் காலகாலமாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பல வருஷமாக யூஸ் பண்ணுறீங்க. ஆண்ட்ராய்ட் ப்ராடக்ட்ஸு கூகுள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட ஃபோட்டோகிராஃபு வீடியோ எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்ககிட்ட இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை உங்களை பற்றின ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ உங்களை பற்றின ஒரு ப்ரொஃபைல் பை டிஃபால்ட் அந்த சிஸ்டமில் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ வந்து இந்த நானோ பனானா மூலிமா ஒரு ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணி எனக்கு ஒரு இமேஜ் கொடுங்கன்னு ஒரு நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது ஸோ உங்களோட ப்ரொஃபைலோட அதை மேட்ச் பண்ணி உங்களோட பழைய ஃபோட்டோஸ் எல்லாமே அவங்ககிட்ட இருக்கும்.
ஸோ அதை எடுத்து நீங்கள் என்ன ரெண்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதை ரெண்டர் பண்ணி கொடுக்குது. ஸோ அப்போ உங்களோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எதெல்லாம் இதுக்கு முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் யார்கிட்ட ஷேர் பண்ணி இல்லை இங்கே ஒரு இடத்துல அப்லோட் பண்ணீங்க அப்படின்றது கூட இல்லை. நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கையில் வச்சிருந்தீங்கன்னா கூட அவங்ககிட்ட அந்த டேட்டா இருக்கும். ஓகே. ஸோ அதை ஆப்பிள் ஃபோன் இதில் வராதா? ஆப்பிள் வராதுங்க. ஆப்பிள் வரல அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து ஆப்பிள் வராதுன்னா நம்மளுக்கு சேஃப் அப்படின்றது கிடையாதுங்க. இப்போ ஆப்பிள் நீங்கள் ஃபோன் எடுத்துக்கிட்டோம்னா அதுலேயும் நீங்கள் கூகுள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் க்ரோம் அதில் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் யூடியூப் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. ஸோ அப்போ அவங்களும் அந்த ஃபோன்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு, இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறதுக்கு அதன் மூலியமாக பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே. ஸோ அப்போ உலகத்தில் இருக்க ஒவ்வொருத்தரை பற்றின இன்ஃபர்மேஷனும் அந்த கூகுள் டீப் மைண்ட் ரிசர்ச் லேபில் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் புதுசாக ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து ஜென்ரேட் பண்ணும்போது உங்களோட பழைய ஃபோட்டோஸ் எடுத்து அசம்பிள் பண்ணி நீங்கள் என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். ஓகே. ஸோ அதுதானே தவிர இதில் நம்ம பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லைங்க. இதில் இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் ஆப் அப்படின்லாம் பார்த்தோம். நீங்கள் வந்து வயசானா என்ன தோட்டத்தில் இருப்பீங்க, குழந்தைங்களா இருந்தா எப்படி அப்படின்னு ஃபேஸ் ஆப்லாம் நம்ம முன்னாடி பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஆப் அப்ளிகேஷன்லாம் வந்து நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணுது, இது வந்து ஆபத்து அப்படின்னு நம்மளே பேசியிருக்கோம். ஸோ அதை வந்து இதோட பொருத்தி பார்க்க முடியுமா? இல்லைங்க, அது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி. அது வந்து ஜஸ்ட் இன்னும் லைக் ஒரு சாஃப்ட்வேர் மூலியமா இப்படி இருக்கலாம் அப்படின்றத இப்படிதான் இருக்கு அப்படின்றத காமிக்காது. பட் இதுல வந்து இது இப்படிதான் இருக்குன்னு காமிக்கும். ஏன்னா உங்களோட எல்லா இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்ட இருக்கிறதுனால கண்டிப்பா உங்க கையில இந்த இடத்துல ஒரு மச்சம் இருக்கும், இந்த இடத்துல ஒரு டேட்டா இருக்கும் அப்படின்னு அது இருக்குன்ற உறுதியா சொல்லுது. ஸோ அந்த மாதிரி இட்ஸ் லார்ஜஸ்ட் ரிசர்ச் லேப் இந்த வேர்ல்டு. இல்லை, நீங்கள் மச்சம்னு சொன்னோன்னா ஒரு ஞாபகம் வச்சு, இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகுது. அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சார். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, பட் இருந்தாலும் பார்க்கலன்னா பார்த்துருங்க. जिसमें आप जेमिनाई में अपनी इमेज अपलोड करते हैं विद वन प्रॉम्प्ट. आप ये इमेज देख पा रहे हैं स्क्रीन पे जो मैंने जेमिनाई में अपलोड की थी. इन दिस आई एम वेयरिंग वन ग्रीन कलर का फुल स्लीव सूट और दिस इज द रिजल्ट जो जेमिनाई की तरफ से आया है. एंड देन आई फाउंड दैट इसमें मेरे ब्लैक लेफ्ट हैंड पे एक मोल है. How Gemini knows that I have mole in this part of my body? You can see this mole. இப்போ இது வந்து நம்ம வந்து எங்கேயோ நடந்திருக்கு, நம்ம ஊர்ல நடக்கல அப்படின்னு நம்ம பேசுறோம் அப்படின்னா, நம்ம ஊரை சேர்ந்தவங்களே இன்னொரு வீடியோவும் ஷேர் பண்ணிருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுலயும் கிட்டத்தட்ட சேம் தான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க போட்டு அதுல அந்த வீடியோல மச்சத்தை சொன்னாங்க, இந்த வீடியோல டாட்டூவை சொல்றாங்க. ஸோ அவங்க அதே மாதிரிதான் ஃபுல் ஸ்லீவ் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, பட் அவங்க கையில இருந்த டாட்டூ வந்து எக்ஸாக்டா காமிச்சிருக்கு. ஸோ நாங்களும் வந்து நேத்துல இருந்து நிறைய போட்டோஸ் பண்ணோம். இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஒரு போட்டோல வந்து இவ ஃபுல் ஹேண்ட் போட்டோ கொடுத்துருக்கு ஆக்சுவலா. பட் அதுக்கு வந்து அவுட்புட்ல பார்த்தா இந்த டேட்டோ இருக்கு. சேம் திங் எனக்கும். நான் ஒரு போட்டோ போட்டிருக்கேன், இவ்வளவுதான் இருக்கு, அதுல வந்து டேட்டோவே கிடையாது. பட் அதுக்கு வந்து அவுட்புட்ல பாத்தீங்கன்னா இந்த டேட்டோ இருக்கு, இதே டிசைன்ல இருக்கு. ஸோ இதில் வந்து இப்போ ஷாக் ஆகிறதுக்கும் ஆச்சரியப்படுறதுக்கும் எதுவுமே இல்லைங்க. ஏன்னா பிகாஸ் ஆல்ரெடி வந்து இப்போ நீங்கள் கொடுக்குற இமேஜ் தான் அதை ரெண்டர் பண்ணி கொடுக்குதுன்றது கிடையாதுங்க. இதில் வந்து உங்ககிட்ட அவங்கள பற்றின ப்ரொஃபைலிங் ஆல்ரெடி அவங்ககிட்ட இருக்கும். ஸோ அதுலேருந்து எடுத்து தான் ரெண்டர் பண்ணி கொடுக்குதே தவிர நீங்கள் கொடுத்த இமேஜ்லேருந்து ரெண்டர் பண்ணி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே. ஸோ அதுதான் பண்ணுது. டவுன் த லைன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபோட்டோ கூட கொடுக்க தேவையில்லை. ஸோ உங்களோட நேமு, உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் ஏதாவது ஒன்று கொடுத்து எனக்கு ஒரு ஃபோட்டோ என்னை பற்றி இந்த மாதிரி ஒரு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும், அதுவும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணி இன்னைக்கு ஃபோட்டோ அப்லோட் பண்ணி அதை மேட்ச் பண்ணி காமிக்குது. அதை வச்சு அந்த மேட்சிங் ப்ரொஃபைல் இது எப்படி பண்ணுதுன்னு நான் கேட்குறேன். இப்போ இந்த மச்சம் வந்து மறைமுகமா இருக்கு, இல்ல அந்த டாட்டூன்றது அவங்க ஷேர் பண்ண போட்டோல தெரியவே இல்லை. சோ இத எக்ஸாக்ட்டா கேப்சர் பண்ணி கொடுக்கிறதுன்றது எப்படி பாசிபிள்? முன்னாடி நீங்க வந்து சோஷியல் மீடியால ஏதோ ஒரு போஸ்ட் போட்டுருக்கலாம், அதுல நீங்க ஸ்லீவ்லெஸ்ஸா ஒரு போஸ்ட் போட்டுருக்கலாம், அதுல உங்க மச்சம் கேப்சர் ஆயிருக்கும், ஸோ உங்க டேட்டோ கேப்சர் ஆயிருக்கும். இல்ல சோஷியல் மீடியால போடல அப்படின்னா கூட நீங்களே ஒரு போட்டோ எடுத்து ஒரு செல்ஃபி எடுத்து வச்சிருக்கலாம், இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு போட்டோ குரூப் போட்டோ எடுத்திருக்கலாம், அதுல அந்த போட்டோவை நீங்க மொபைல்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்திருக்கலாம். ஸோ அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் அதை கலெக்ட் பண்ணிட்டு உங்களை ப்ரொஃபைலிங் பண்ணிடுது. ஸோ யூனிக்னஸ், உங்களோட யூனிக்னஸ் என்ன அப்படின்னா ஃபேஷியல் ரெகக்னேஷன் தான். ஸோ உங்கள் ஃபேஸ் அப்படின்றது ரெகனைஸ் அப்படின்னா இந்த ரெண்டு கண்ணுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்ன, கண்ணுக்கும் மூக்குக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன, இங்கிருந்து மூக்குலேருந்து வாய்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ், இதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா கேப்சர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இதுதான் நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அதே ஷேப் தான், அதே டிஸ்டன்ஸ் தான் இருக்கும், வளர்ந்ததுக்கு அப்புறமும் அதே டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை வச்சு இவங்க யார், அது தட் இஸ் யூனிக். ஸோ இவங்க யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி இதுக்கு மேட்சிங்கான ப்ரொஃபைல் எங்க இருக்கு அப்படின்றத பார்க்க வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ். இல்லை வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த டிஸ்டன்ஸ் மாறாதா சார்? மாறாது. மெடிக்கல் இருந்தாலும் நமக்கு அது வந்து டிஸ்டன்ஸ் மாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். வளருதுன்னா ஈக்குவலாக தான் உங்களுக்கு வரும். ஓகே. ஸோ பட் அதுதான் யூனிக்னஸ். நம்ம ஃபிங்கர் தம் இம்ப்ரெஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ அதை வச்சு தான் ரெகனைஸ் பண்ணணும். நீங்கள் ஃபோட்டோ உடனே அந்த ஃபோட்டோ வச்சு மெஷர் பண்ணிட்டு திருப்பி இதுக்கான என்ன இருக்குது இமேஜஸ், இதுக்கு முன்னாடி என்ன ஃபோட்டோஸ் அவங்களோட டேட்டா பேஸில் இருக்குது. ஓகே. கூகுள் மைண்டோட டேட்டா பேஸ்லேருந்து தான் கொடுக்குறாங்க. அந்த கூகுள் மைண்டில் டேட்டா பேஸ் இதுக்கான ரெலவென்ட் பிக்சர்ஸ் என்ன இருக்கோ அதை எடுத்து அதன் மூலியமா தான் ரெண்டர் பண்ணி கொடுக்குது. ஓகே. ஸோ அதை ரெண்டர் பண்ணி கொடுக்கும்போது இதுல இருந்து ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த ஃபோட்டோ ஆல்ரெடி உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அவங்களோட டேட்டா பேஸில் உங்களோட ஃபோட்டோ இல்லை நான் சென்ட் பண்ணவே இல்லை, யாருக்கும் சென்ட் பண்ணல, எங்கேயும் பண்ணல அப்படின்னா கூட உங்கள் ஃபோனில் வச்சிருந்தீங்கனாலே அதை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த நம்ம புதுசாக ஒரு ஃபோன் வாங்கும் போது அந்த எண்ட் யூசர் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்னு ஒன்று கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபோனில் எல்லாமே ஆப்ரேட் பண்ணுவோம்.
ஸோ ஆப்ரேட் பண்ணும்போது பை டிஃபால்ட் எல்லா டேட்டாவும் நம்ம அவங்க கிட்ட சப்மிட் பண்ணிடுறோம், அதுக்கான காப்பிரைட்ஸும் அவங்களுக்கு கொடுத்துடணும். ஓகே. ஸோ அதை வச்சு அவங்க ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இப்போதைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிரான்சாக்ஷன் பீரியட் தான். கூகுளோட இந்த லேப் வந்து மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா தேர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் AGI, ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்க்காக தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கான சோர்ஸ் அவங்களுக்கு நிறைய தேவைப்படுது. ஸோ இன்புட்ஸ் நிறைய தேவைப்படுது. அந்த நியூரல் லிங்க் டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்புட்ஸ் நிறைய தேவைப்படுது. அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணி எல்லாருமே அதை ட்ரெண்டிங்காக ஆக்குனாங்கன்னா நிறைய இன்புட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சு அந்த AGIக்கு அவங்க டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதை கொடுக்குறாங்களே தவிர இப்போ இதுல இன்னொரு ஆங்கிலும் வருது இல்லை சார். இப்போ இந்த இன்ஃப்ளூயன்சர் சொல்றாங்க கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க, உஷாரா இருங்க, இது வந்து டேஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க அப்படின்னா நம்மளோட பர்மிஷன் இல்லாமயே இதெல்லாம் அது பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. சில டெக்னிக்கலா நம்ம டெக்னிக்கல் பர்சன்ஸ் கிடையாது, பட் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இது பிராக்டிஸ்க்காக பண்றாங்க. சோ இதுல உண்மையிலே வந்து டேஞ்சரஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எதை எடுத்துக்கிறது, சேஃப்னு எடுத்துக்கலாம்? நம்மளோட பெர்மிஷன் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. நீங்க இந்த ஆப்பை கூட இன்ஸ்டால் பண்ணும்போது அவங்களே அதில் போட்டிருக்காங்க, தெளிவாக அதில் போட்டிருக்காங்க. இல்லை இந்த இண்டிவிஜுவல் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்ல நாங்கள் இதை ட்ரைனிங் செஷனுக்காக எடுக்கிறோன்றது அவங்களே போட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்ம கெஸ் பண்ணி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, தெளிவாக அவங்க அதில் போட்டிருக்காங்க. ஸோ உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துப்போம், எங்களோட ட்ரைனிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லேபுக்கு ட்ரைனிங்க்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோன்றது அவங்க தெளிவாக போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அதனால அது இருக்கு பை டிஃபால்ட், அதில் எந்த தவறுமே கிடையாது. அவங்க பிராக்டிஸ்க்கு நம்மள யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா கூட அதுவுமே ஒரு வித் கன்சென்ட் தானே சார். நீங்க கன்சென்ட் உங்களுக்கு நீங்க கொடுக்காம உங்க இது பண்றது இல்லையே, நீங்க கன்சென்ட் கொடுக்குறீங்களா? இட்ஸ் லைக் கிளிக் ராப் கான்ட்ராக்ட். ஒன்ஸ் நீங்க எஸ்என் கொடுக்குறீங்க, அக்ரீன் கொடுக்குறீங்க, இல்லை அலோன்னு கொடுக்குறீங்க அப்படின்னா இட் இஸ் அ கன்சென்ட். ஸோ ஸ்பெசிஃபிக் கன்சென்ட்டை நீங்கள் கொடுத்துட்றீங்க உங்களுக்கு, ஓகே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. கன்சென்ட்டுக்கு அப்புறமா தான் அதை பண்ணுறாங்க. ஸோ அந்த அஃபென்ஸ் நம்ம கிளைம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஸோ கன்சென்ட் இல்லாமல் எடுத்தாங்கன்னா அது வேற. இன்ஃபேக்ட் நீங்கள் ஃபோன் வாங்கி நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணும்போதே கன்சென்ட் கொடுத்துட்றீங்க எல்லாத்துக்குமே. அப்போ உங்கள் ஃபோனில் இருக்க எல்லா டேட்டாவும் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது. ஓகே. அண்ட் மோரோவர் அது காப்பிரைட்ஸ் ஓன் பண்ணுறது, அது மூலியமாக எடுக்கிற பிக்சர்ஸ்க்கு காப்பிரைட்ஸ் ஓன் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. பை டிஃபால்ட் இதில் அக்ரிமெண்ட்ஸில் இருக்குது. ஸோ கன்சென்ட் என்னோட பர்மிஷன் இல்லைன்னு நம்ம இதில் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே. அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது டேஞ்சர் அப்படின்னா இந்த ஒரு ஆப்பால் தான் உங்களுக்கு டேஞ்சர் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஃபோன் வச்சிருக்கீங்க, ஃபோனில் உங்கள் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னாலே பை டிஃபால்ட் அங்கே இருக்கும். ஓகே. இனி வரும் காலகட்டத்தில் எல்லாமே இந்த மாதிரி தான் நடக்கும். இதில் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கோ பயப்படுறதுக்கோ எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க. ஓகே. ஸோ அதனால் எல்லாமே இந்த மாதிரி இருக்கிறதுனால இட் இஸ் பார்ட் ஆஃப் லைஃபாக இன்னைக்கு மாறிடுச்சு, அவ்வளோதான். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் அப்லோட் பண்ண பிக்சர் அப்படின்றது இந்த மாதிரி எனக்கு ஃபோட்டோ எதுவுமே கிடையாது, நான் அப்லோட் பண்ணல அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ ஸ்கூல் படிக்கும் போது வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஒரு குரூப் ஃபோட்டோ அந்த டைமில் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பட் நீங்கள் அந்த போஸ்ட்டை போடல, நீங்கள் சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு ப்ரெசன்ஸ் கூட இல்லை, நீங்கள் ஃபோன் கூட நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணல, ஒரு பேசிக் நம்பர் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறீங்க. பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தர் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணலாம், இல்லை அவங்க ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் போட்டுருக்கலாம். போடும்போது அந்த குரூப் ஃபோட்டோ அப்படின்றது அங்கே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ட்ரௌசர் போட்டு ஒரு ஃபோட்டோ அந்த குரூப் ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்கள் காலில் ஒரு மச்சம் இருக்குது அப்படின்னா அதை கேப்சர் பண்ணி உங்களை ப்ரொஃபைல் பண்ணி அதை வச்சுக்கோ, உங்களோட டேட்டா பேஸில் அதை வச்சுக்கோ, அந்த ப்ரொஃபைலிங் வச்சுக்கோ. இப்போ நீங்கள் புதுசாக வந்து இந்த ஆப் வந்திருக்கு, இதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனில் அது இல்லை ஏதோ ஒரு ஃபோனில் அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஃபோட்டோ இப்போ தான் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க. அப்லோட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பீச்சில் நடந்து போகிற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஷார்ட் கிரியேட் பண்ணி கொடுங்க, இமேஜ் கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னா அதை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அப்போ நீங்கள் பீச்சில் என்னதோ ஷார்ட்ஸோட இருக்க மாதிரி காமிக்கும். அப்போ வந்து அந்த ஸ்கூல் ஃபோட்டோவில் உங்கள் காலில் மச்சம் இருக்கிறத எடுத்து மேட்ச் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் கொடுக்குற 2 பிக்சரில் அந்த மச்சம் அப்படியே காமிக்கும். ஓகே. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, நீங்கள் போடுறீங்களோ இல்லையோ எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தவங்க போஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பப்ளிக்காக போகும்போது கூட ஏதோ ஒரு குரூப் ஃபோட்டோ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தனித்தனியாக ப்ரொஃபைலிங் பண்ணுவாங்க. அந்த ப்ரொஃபைலிங் அவங்களோட டேட்டா பேஸில் இருக்கும். திருப்பி ரெக்வஸ்ட் நம்ம ரைஸ் பண்ணி ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது திருப்பி அந்த ப்ரொஃபைலேருந்து எடுத்து தான் உங்களுக்கு டெலிவரி பண்ணுது. ஓகே. ஸோ அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இப்போ அப்படின்னா நம்மளோட டேட்டா எல்லாமே அவன் வச்சிருப்பான் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நோ டவுட். என்னட்டுங்க இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து கவர்மெண்ட் டேட்டா அப்படின்றத தாண்டி இப்போ நம்மளோட ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு, இப்போ ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடின்னு சொல்றோம், இது எல்லாமே கூட வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. ஏன்னா பிகாஸ் உங்களுக்கு ஆதாரெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து எதுவுமே உங்களோட பிக்சர் அப்படின்றத விட உங்களோட எனக்கு ஐடென்டிட்டி தம்ப் இம்ப்ரெஷனோ இல்லை வந்து ரெட்டினா ஸ்கேனோ இதுதான் பண்ணுறாங்க. அது எல்லாமே அவங்க வந்து ஆதார் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்தியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஹேஷிங் கன்வெர்ட் பண்ணி MD5 ஹேஷிங், மோஸ்ட் அட்வான்ஸ் ஹேஷிங் இந்த வேர்ல்டு, அதை ஹேஷிங்காக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவர் டேட்டாவை வச்சிருக்காங்க. சப்போஸ் அந்த டேட்டாவை திருப்பி யாராவது ஒருத்தங்க திருடிட்டாங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா கூட திருப்பி அது பப்ளிக் கீ பிரைவேட் கீன்னு இருக்கு. ஸோ அந்த கீ போட்டால் மட்டும்தான் அதில் என்ன டேட்டா இருக்குது அப்படின்றது தெரியும். அந்த கீ ஒன்றும் இல்லை, திருப்பி உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் தான். ஸோ உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் உங்கள் ரெட்டினாவை ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் அது வந்து திருப்பி காமன் மேனுக்கு இந்த டவுட் ஆட்டோமேட்டிக்காக வரும் இல்லையா? ஆமாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பயப்பட தேவையில்லை. அது வேற. இப்போ இதில் இல்லீகலாக எதை சார் கன்சிடர் பண்ணுறது? இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாமே அவங்கள பொறுத்த வரைக்கும் கூகுளை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே லீகல் தான் சொல்லுவாங்க. காரணம் எல்லாத்துலேயுமே வித் த கன்சென்ட் தான் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இல்லீகல் அப்படின்றது எங்கே வரும் அப்படின்னா இதே ஒரு குழந்தைய ப்ரொஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஒரு சின்ன குழந்தைய ப்ரொஃபைல் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரெண்டரையும் கொடுக்கும்போது ஏதோ ஒரு குழந்தையோட ஃபோட்டோ எடுத்து கொஞ்சம் ஆபாசமாக இந்த ரெண்டர் பண்ணி கொடுங்கன்னா பண்ணாது. ஓகே.
ஓகே, ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. சப்போஸ் அதே அதை ரெண்டர் பண்ணி ஒரு பை மிஸ்டேக் ஏதோ ஒரு இடத்துல எரரா மிஸ்டேக்கா ரெண்டர் பண்ணி கொடுக்குது அப்படின்னா அது இல்லீகல். அப்போ நம்ம கூகுள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணலாம், எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஓகே, ஸோ அப்படி இல்லைன்னா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. மோஸ்ட்லி அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. ஏன்னா இந்தியாவோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சட்டங்கள் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கு. ஓகே, ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இப்போ ஜென்ரலா இப்போ நான் வந்து இப்போ நிறைய நியூஸ் சேனல்ஸே வந்து ஏதாவது ஒரு சித்தரிக்கப்பட்டவைக்கு இந்த மாதிரி காட்சி வேணும், ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற மாதிரி வேணும், இல்ல ஒருத்தர் பீச்ல நடந்து போற மாதிரி வேணும், போலீஸ் வந்து துரத்துற மாதிரி வேணும், அப்படி ஏதாவது கேட்கும் போது வேற ஏதாவது பர்பஸ்க்காக அட்வர்டைஸ்மெண்ட்டே இப்ப ஏஐல வருது அப்படின்னும் போது அவங்க கேட்கும் போது இப்போ இந்த மாதிரி ஏஐ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கக்கூடிய இமேஜஸோ வீடியோஸ்லயோ நம்மளோட காமன் மேன்ஸோட ஐடென்டிஃபை அவங்களோட ஃபேஸ் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கத்தானே செய்யுது. தாராளமா இருக்குங்க. ஏன்னா பிகாஸ் நீங்கள் கொடுத்துட்றீங்க, அவங்க நீங்கள் கொடுக்கும்போது கன்சென்ட் வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கொடுக்குறீங்க. நான் எனக்கு இதுக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுறதில்ல. அதே மாதிரி உங்களோட ஆக்சுவல் ஃபோட்டோவை அவங்க அப்படியே யூஸ் பண்ணுறதில்ல, அதை ரெண்டரிங்கில் மாற்றி தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ பை டிஃபால்ட் காப்பிரைட் அவங்களுக்கு தான் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. இல்லை சார், அப்போ இந்த டெக்னாலஜி வரும்போதே இந்த இமேஜை இதுக்கு தான் யூஸ் பண்ணணும், இதுக்கு தான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற கன்சர்னோட தானே வரணும். இல்லை, அதுதான் நெக்ஸ்ட் லெவல் டெக்னாலஜி அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் லெவல் டெக்னாலஜி அப்படின்றது தான் ஏஜி, ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். அதில் வந்து லாஜிக்கல் திங்கிங், லாஜிக்கல் ரீசனிங் அதெல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதே நீங்க கொடுத்த அந்த வீடியோல இருக்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே. ஸோ ஒரு பொண்ணோட வந்து மச்சம் அங்கே தெரியுது, பட் நான் அந்த தெரியாத மாதிரி ஒரு ஃபோட்டோ கொடுத்தாலும் மச்சம் தெரியுது அப்படின்ற மாதிரி அதை ரெண்டர் பண்ணி கொடுக்குது. இது நெக்ஸ்ட் லெவல் ஏஜிஎல் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணோட புகைப்படத்தில் இது காட்டலாமா காட்டக்கூடாதுன்னு அது சிந்திக்கும். ஸோ அதுதான் ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது. அந்த சிந்திக்கிற தன்மை வர்றதுக்கு தான் நெக்ஸ்ட் லெவல். அதுக்காக தான் இப்போதைக்கு இன்புட்ஸ் இதில் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை சிந்திக்கும் அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா அப்போ ரீஜன் வைஸ் சிந்திக்க ஆரம்பிக்கணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் we are living in a conservative country. ஸோ அப்போ வந்து ஒரு இந்த மாதிரி காமிக்கிறது, இதுவே ஒரு பொண்ணோட கையை காமிக்கிறதே நம்ம வந்து கொஞ்சம் ஆபாசமாக தான் நம்ம பார்க்குறோம். வெளிநாடுகளில் இப்போ நீங்கள் யூஎஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு காமன் ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்போ அந்த ரீஜனல் வைஸும் அந்த ஏஜியை ஒர்க் பண்ணணும். ஸோ அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் எடுக்கணும் அப்படின்றது இது ஒரு ட்ரையல் வெர்ஷனாக தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதனோட நெக்ஸ்ட் வெர்ஷனுக்கு நம்ம வந்து இன்னும் லைக் சிம்பிளாக சொன்னோம்னா நம்மள பலிகடாவாக யூஸ் பண்ணி அவங்க அடுத்த டெக்னாலஜி டெவலப் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதுதான் இருக்குது. இல்லை, அதனாலதான் கேட்குறேன், நம்ம வந்து சம்மந்தமே இல்லாமல் பலிகடா ஆக்கப்படுறோமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. பட் நம்ம கன்சர்னோட தான் கொடுக்குறோன்னு வைங்க. எஸ், பட் அந்த டெக்னாலஜிக்கு நம்ம அடாப்ட் பண்றதுக்கு நம்ம வந்து நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்கிறானே அப்படின்ற ஒரு இப்போ நம்மளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ நம்ம அதுலேருந்து ஜென்ரேட் பண்ணி யாரும் ஃபோட்டோ எடுத்து அவங்க மட்டும் பார்க்கறதுக்கு வச்சுக்கிறது இல்லை. அதை சோஷியல் மீடியாவில் போடணும், 4 பேர் பார்க்கணும், லைக் வரணும், கமெண்ட் வரணும், ஷேர் வரணும் தான் நம்ம அதை பார்க்குறோம். ஸோ அப்போ நம்மளுக்கும் அதில் ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு ஒரு இன்டென்ஷனோட தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆபத்து அப்படின்னு சொல்றது, ஆபத்துன்றது இதில் மட்டும் இல்லைங்க, எல்லாத்துலேயுமே தான் இருக்கு. ஓகே, இல்ல இன்கேஸ் இந்த இது ரிலேட்டடா ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இதனால ஒருத்தர் பாதிக்கப்படுறாரு அப்படின்னா அவரோட கன்சர்ன் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? இவரால ஜெமினியை எதிர்த்து போராட முடியுமா? கேஸ் கொடுக்க முடியுமா? இப்போ இந்தியாவில் புதுசாக இருக்கிறது சட்டம் இருக்கு. ஓகேங்களா? டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒரு சட்டம் வந்திருக்கு. அந்த சட்டத்துக்கு தனியாக வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கோர்ட்டும் ஃபார்ம் பண்றாங்க. அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம அவங்க கிட்ட வந்து நம்மள டேட்டா மிஸ்யூஸ் பண்றாங்க, என்னோட கன்சென்ட் இல்லாமல் யூஸ் பண்றாங்க, இல்ல டேட்டா நான் கொடுத்த கன்சென்ட் இதுக்காக தான் பட் இதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தனி அதுக்குன்னு தனி கோர்ட் வந்துகிட்டு இருக்கு. இப்போ ஆனா ஆல்ரெடி ப்ராசஸ்ல இதெல்லாம் யூசேஜ்ல வந்துருச்சு இல்லையா? இப்போ நடக்குது அப்படின்னா இப்போ நடக்குது அப்படின்னும் போது இப்போதைக்கு நம்மளுக்கு சொல்யூஷன் அப்படின்னு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். பட் அது பெரிய ரியாக்ஷன் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஓகே, அண்ட் மோர் ஓவர் இப்போதைக்கு வந்திருக்கு அப்படின்னும் போது இட்ஸ் ஆல் வாலண்டரி ஆக்டாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கூகுள் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல, நீங்கள் இது இன்ஸ்டால் பண்ணுங்க, இது இன்ஸ்டால் பண்ணால் தான் உங்கள் மொபைல் வேலை செய்யும் அப்படின்னு அவங்க சொல்லலை. ஒரு ஆப்ஷனாக கொடுக்குறாங்க, நம்ம வாலண்டரி ஆக்ட் தான். ஸோ நம்மள தான் போய் இன்ஸ்டால் பண்ணுறோம். நம்மளுக்கு ஏன் என்ன வாலண்டரி ஆக்ட்னா அது ஃப்ரீயாக கிடைக்குது. இதே கூகுள் வந்து அதுக்கு சார்ஜ் பண்ணாங்கன்னா நம்மளே வந்து எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீயாக கிடைக்கும். அப்போ ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னும் போது இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் யுவர் பிரைவசி தான் அது ஃப்ரீயாக கிடைக்குது. இட்ஸ் நாட் ஃப்ரீ. ஓகே, இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் யுவர் பிரைவசி யூ ஆர் கெட்டிங் இட். அதுதான். ஸோ நம்ம மென்டலாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கே தவிர லீகலாக இதில் வந்து ஆல்ரெடி கூகுள் வெல் ப்ரிப்பேர்டு இதில் பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ நம்ம மென்டலாக வந்து இது ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகே, இதில் போச்சு அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம வரி பண்ண தேவையில்லை அப்படின்றது. இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி நம்ம பார்த்தோம் சார். நம்ம 2 பேருமே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரோட போட்டோஸை ஒரு சைனா கம்பெனி ஒரு ரோபோட் வந்து கிரியேட் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த பொண்ணோட உதட்டு கீழே இருந்த மச்சத்தை கூட அவன் விட்டு வைக்கல, அப்படியே காப்பி பண்ணி எடுத்துக்கிறான் அப்படின்னு பார்த்தோம். சோ இப்ப அந்த பொண்ணு அதுக்கு அகைன்ஸ்டா கேஸ் கொடுத்த மாதிரி பார்த்தோம். எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. பட் இந்த மாதிரியும் நடக்க வாய்ப்பு இருக்குதானே? 100% வாய்ப்பு இருக்குங்க. ஓகே, இப்போ பாத்தீங்க அந்த ரோபோட் கூட
செக்ஸ் ரோபோட்னு நினைக்கிறேன். கரெக்ட்ங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தரை பற்றி நம்மளுக்கு வேணும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா உங்களுக்கு தெரிஞ்சது, அதாவது உங்களோட க்ளோஸாக இருக்கவங்களுக்கு அதை தெரியறதை விட வந்து பார்த்தீங்கன்னா கூகுளுக்கு உங்களை பற்றின அதிகமான இன்ஃபர்மேஷன் தெரியும். ஸோ உங்களோட பாடி ப்ரொஃபைலிங் மட்டும் இல்லாமல் உங்களோட கேரக்டர் என்ன அப்படின்றதும் தெரியும். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, எந்த டைமில் எப்படி இருப்பீங்க, காலையில் எப்படி இருப்பீங்க, மத்தியானம் எப்படி இருப்பீங்க, ஈவினிங்கில் எப்படி இருப்பீங்க அப்படின்ற அந்த கேரக்டர் மூட் செட்டிங்ஸ் வரைக்கும் தெரியும். ஏன்னா பிகாஸ் நம்ம கையோட ட்ராவல் பண்ணுறது தான் நம்ம மொபைல். இட் பிகம்ஸ் பார்ட் ஆஃப் ஆர்கன் அப்படின்றதுனால. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோட அவங்களுக்கு நிறைய தெரியும். இன்கேஸ் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தேவை அப்படின்னும் போது ஒரு ரோபோட்டை கிரியேட் பண்ணி இதை வந்து இன்ஃபியூஸ் பண்ணலாம் அதுக்கு. ஸோ இன்ஃபியூஸ் பண்ணது உங்கள் கேரக்டர் கம்ப்ளீட்டாக அதுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சரியப்படுறதுக்குள்ள இதுதான் வந்து இன்னும் லைக் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லைஃப்னு நம்ம எடுத்துப்போம். அந்த செக்ஸ் ரோபோட் வந்து அப்படி ஒரு ரோபோட் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த இன்ஃப்ளூயன்சருக்கு தெரிஞ்சதுனால அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கரெக்ட்டுங்க. தெரியாமலே அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் தெரிஞ்ச மட்டும் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுங்க. எங்கேயாவது யூஸ் பண்ணுறாங்க எங்கேயாவது தெரிஞ்சது அப்படின்னா நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெரியாமல் யூஸ் பண்ணாங்கன்னா எப்போ தெரிய வருதோ அப்போ தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். இல்ல அப்படின்னா நம்மளோட டேட்டாவை நமக்கு தெரியாம வேற யாரோ எங்கேயோ யூஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது தானே? யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. ஓகே. ஸோ இப்போ ஆல்ரெடி அதை தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் ஃபோன் பக்கத்தில் வச்சு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் எந்த டாபிக் பேசினாலும் அதுக்கு ரெலவெண்ட்டான ஒரு வீடியோ யூடியூப் எடுத்திங்கன்னா வரும் உங்களுக்கு. நீங்கள் ஏதோ ஒரு பொருள் வாங்கணும்னு பேசுங்க, அது ரெலவெண்ட்டான வந்து அந்த பொருள் வந்து அந்த ஒரு 2 நாள் முன்னாடி நேற்று நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இந்த சஞ்சார் சாத்தி பத்தி. சிம் வந்து உங்க பேர்ல எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தெரியாம ஏதாவது நம்பர் ஆக்டிவ்ல இருக்குன்னு ஒரு வீடியோ பண்ணோம். நேற்று நைட்டு ஒரு 12:30 மணிக்கு அது ரிலேட்டடா ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இப்போ ஆல்ரெடி நடந்துட்டு தானே இருக்கு. இதுக்கு மேலே நடக்குன்றத விட நடந்துட்டு தானே இருக்கு. ஸோ அது வந்து ஒரு காமனான விஷயமா இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிறோம். அது ஒரு ஆச்சரியமா நம்ம பார்க்கல. இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சரியமா நம்ம பார்த்தோம். இப்போதான் நினைச்ச உடனே வருதே அப்படின்னு நம்ம ஆச்சரியமா பார்த்தோம். இன்னைக்கு அது ஒரு காமன் விஷயமா ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து டெக்னாலஜி நாளைக்கு ஒரு காமனான ஒரு விஷயமா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இப்போ இறுதியா இது ரிலேட்டடா மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியா என்ன சார்? அதுதாங்க, இந்த மாதிரி எந்த ஃபேண்டசி அப்ளிகேஷன் வந்தாலும் யூ கேன் ட்ரை, பட் அடிக்ட் ஆகாதீங்க. ஓகே. ஸோ நீங்கள் அடிக்ட் ஆக தான் இதில் வந்து ஆபத்துகள் அதிகமாகும். ஸோ அடிக்ட் ஆகாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஓகே இதில் இந்த மாதிரி இருக்கா பார்த்துட்டு அதை விட்டுருங்க. எந்த டெக்னாலஜி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருக்கக்கூடாது. எல்லா டெக்னாலஜி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். பட் நம்மளுக்கு எது தேவையில்லை அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்கன்றதால நம்மளும் யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாரும் போஸ்ட் பண்ணுறாங்கனால நம்மளும் போஸ்ட் பண்ண தேவையில்லை. ஓகே. ஃபியூச்சரில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யாரோட டேட்டா அதிகமாக ஆன்லைனில் இல்லையோ அவங்களுக்கு தான் வேல்யூ அதிகம். ஓகே. ஓகே. ஸோ இப்போ உங்களோட கேரக்டர் என்னன்றது நீங்களே எல்லாத்துலேயும் எக்ஸ்போஸ் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் உங்களை பற்றி நீ தெரியணும், ரிமோட்டாக யாரோ ஒருத்தங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் பை டிஃபால்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கூகுளே இன்னொரு விங்கும் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ஃபபெட் அவங்களதே இன்னொரு விங்கும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பொலிட்டிக்கல் விங்குன்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் எலெக்ஷன்ஸ்க்கெல்லாம் அந்த பொலிட்டிக்கல் விங் தான் போய் கேம்பெயின் பண்ணுறது எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. நம்மளுக்கு தெரியாது. பட் இதுக்கு இந்த டேட்டா எல்லாம் போகுது அப்படின்னா உங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணணும், உங்களை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம் அப்படின்றது கூகுளுக்கு தெரியும். ஏன்னா உங்கள் கேரக்டர் தெரியுன்றதுனால. ஓகே. ஓகே. ஸோ உங்களோட டேட்டா மேக்ஸிமம் அவங்க கிட்ட இல்லை அப்படின்னாலே உங்களை யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. நீங்களா இருக்க முடியும். பட் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் உங்களை வர்றதுக்கும் உங்களை மாற்றுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஓகே. அப்போ இந்த இதை வந்து யூஸ் பண்ண போக தான் இதோட ஆபத்துமே நமக்கு கண்ணுக்கு தெரியுன்ற மாதிரி தான் இருக்கு. அப்படி எடுத்துக்கலாமா சார்? எடுத்துக்கலாங்க. ஓகே. ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண. நன்றி.